வணக்கம். கொஞ்ச நாளாவே அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ரொம்பவே உறவு கொண்டாடி வர்றாங்க. முக்கியமாக ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ட்ரம்ப் 2 தடவை பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசீம் முனிரை தனது நாட்டிற்கு அழைத்து நட்பு பாராட்டியிருக்காரு. ட்ரம்ப் இதை செய்வதன் மூலம் தன்னை சிங்கம் என்று அழைத்து கொண்டால் இந்தியாவும் அதற்கு குறைவில்லை என்று, ஒரு சிங்கத்தை விட மேலானது என்று நம்ம பிரதமர் மோடி இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவின் சிறந்த நண்பர் என்று அழைக்கப்படும் கஜகஸ்தானுடனான நட்பை இப்போது இந்தியா மேலும் வலுப்படுத்தியிருக்கு. கஜகஸ்தான்ல இருந்து ஒரு குழு இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கு. டெல்லியில 2 நாடுகளும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை முன்னெடுத்து நடத்தி வராங்க. அமெரிக்காவிற்கும் கஜகஸ்தானுக்கும் இடையிலான நட்பை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கஜகஸ்தானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய நாடு தான் கஜகஸ்தான். அதே நேரத்தில் இது உலகின் 9வது பெரிய நாடாகவும் இருக்கு. இந்த நாட்டில் எரிவாயு, எண்ணெய், கனிமங்கள் இது எல்லாமே நிறைந்து காணப்படுது. இராணுவ கண்ணோட்டத்தில் வலிமையான நாடுகளில் ஒன்றாக கஜகஸ்தான் இருக்கு. இருந்தாலும் கூட கஜகஸ்தான் தானாக முன்வந்து தனது அணு ஆயுதங்களை கைவிட்டது. சைனா உட்பட அதோட பல அண்டை நாடுகளுடன் எல்லை பிரச்சனைகளை கொண்டிருக்கு கஜகஸ்தான். ஆனால் அவற்றை தீர்ப்பதில் வெற்றிகரமாக இருக்கு. எந்த ஒரு நாடு மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியிலும் அண்டை நாடுகளுடனான தகராறுகளை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 34 ஆண்டுகால பழமையான நாடுதான் கஜகஸ்தான். 20 மில்லியன் மக்களை கொண்டிருக்கு. ரஷ்யாவுடன் மிக நீண்ட எல்லையை கொண்டுள்ளது இந்த கஜகஸ்தான். மேற்கத்திய தடைகள் இருந்தாலும் கூட ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பையும் உறவுகளையும் எப்போதுமே இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. கஜகஸ்தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து கஜகஸ்தானும் அமெரிக்காவும் சிறந்த நண்பர்களாக இருக்காங்க. கஜகஸ்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு அமெரிக்கா தான். கஜகஸ்தான் சுதந்திரத்திற்கு பிறகு இரு நாடுகளுமே வலுவான அதே நேரம் விரிவான இருதரப்பு உறவை வளர்த்து கொண்டுள்ளது. அமெரிக்காவின் சிறந்த பழமையான நண்பர்களில் ஒன்றுதான் கஜகஸ்தான். கஜகஸ்தான்ல குறிப்பா எரிசக்தி துறையில அமெரிக்கா மிகப்பெரிய முதலீட்டாளராக இருக்கு. இரு நாடுகளுமே பயங்கரவாத எதிர்ப்பு, பாதுகாப்பு பிரச்சனைகளை ஒத்துழைக்குது. 1991 கஜகஸ்தான் சுதந்திரம் பெற்ற பிறகு அமெரிக்கா அணுசக்தி பாதுகாப்பில் கவனம் செலுத்தியது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் சேரவும் அதன் அணு ஆயுத திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் கஜகஸ்தான் உதவியிருக்கு. காஸ்பியன் எரிசக்தி வளங்களின் கண்டுபிடிப்பு கஜகஸ்தானின் எரிசக்தி துறையில அமெரிக்கா முதலீட்டை அதிகரிக்க வழிவகுத்தது. கஜகஸ்தான் அமெரிக்காவின் 81வது பெரிய வர்த்தக பங்காளியா இருக்கு. 2021 ஆண்டுல இருதரப்பு வர்த்தகமும் மொத்தமும் $2.5 பில்லியன் எட்டியது. எண்ணெய், எரிவாயு துறையில கவனம் செலுத்தி பல நிறுவனங்கள் கஜகஸ்தானில் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செஞ்சிருக்கு. கஜகஸ்தான் 2015 நவம்பர் 30 அன்று உலக வர்த்தக அமைப்பில் உறுப்பினரானது. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி அசீம் முனிர் என்ன பேசியிருக்காருன்னா, சிந்து நதியில இந்தியா அணை கட்டினால் அதனை தகர்ப்போம் என்றும், நாங்கள் ஒரு அணு ஆயுத நாடு, எங்களை அழிக்க நினைத்தால் பாதி உலகத்தை அழித்து விடுவோம் என்று மிரட்டல் விடும் வகையில பேசியிருக்காரு. இது போக பாகிஸ்தானோட பிரதமர் என்ன பேசியிருக்காருன்னா, பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை கூட எதிரிகளால் பறிக்க முடியாது. எங்களுக்கான தண்ணீரை நிறுத்துவதாக நீங்கள் மிரட்டுறீங்க. அத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டால் உங்களால் மறக்க முடியாத பாடத்தை பாகிஸ்தான் கற்பிக்கும் என்று தெரிவிச்சிருக்காரு. மேலும் எதிர்காலத்தில் இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்றும் சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்தியாவின் மிக முக்கியமான பொருளாதார ஆதாரங்களில் ஒன்றான முகேஷ் அம்பானியின் ஜாம் நகரில் உள்ள ரிலையன்ஸ் இயந்திர எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எங்களின் எதிர்கால இலக்காக மாறலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியில மொபைல் போன், டிஜிட்டல் சாதனங்கள் எதுவுமே அனுமதிக்கப்படல. ஆனா பலர் அந்த விவரங்களை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அசீம் முனிரின் இந்த கருத்துக்கள் பாகிஸ்தானில் ஜனநாயகம் இல்லை என்பதையும், அங்கு இராணுவம் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்பதையும் எடுத்துரைப்பதாக இருக்கிறது. பாகிஸ்தான் தரப்புல இருந்து கடந்த 48 மணி நேரத்துல தொடர்ந்து மிரட்டல் விடுவிக்கப்பட்டு வருவதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா அசீம் முனிரை அழைத்து இந்தியாவிற்கு எதிராக பேச வைக்கும் அதே வேளையில கஜகஸ்தானுடனான உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியா அமெரிக்காவிற்கும் ஒரு சமிக்கையை அனுப்புது. கஜகஸ்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதன்மையான நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. 1992 பிப்ரவரி அன்று ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டது. அதே வருஷம் மே மாதம் தலைநகர் அல்மாட்டியில் இந்திய தூதரகமும், 1993 ஆண்டு புதுடெல்லியில் கஜகஸ்தான் தூதரகமும் திறக்கப்பட்டது. அதன் பிறகு 1997 ஆண்டு கஜகஸ்தானின் தூதரகம் அல்மாட்டியிலிருந்து அஸ்தானாவிற்கு மாற்றப்பட்டது.
அதுக்கப்புறம் செப்டம்பர் 15, 2003 அன்று இந்திய தூதரகம் அஸ்தானாவில் அதன் பிரதிநிதி அலுவலகத்தை திறந்தது. கஜகஸ்தானின் முதல் ஜனாதிபதி நர்சுல்தான் நசர்பயேவ் பிப்ரவரி 1992 இந்தியாவிற்கு பயணம் செய்தார். அதுக்கப்புறம் அவர் 1993, 96, 2002 மற்றும் 2009 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு பயணம் செய்தார். 2009 ஜனவரி 26 அன்று புதுடில்லியில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த பயணத்தின் போது இந்தியாவிற்கும் கஜகஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் ஒரு முக்கிய கூட்டாண்மையாக உயர்த்தப்பட்டது. இந்தியாவிற்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 30வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜனவரி 27, 2022 ஆண்டு இந்தியா நடத்திய முதல் இந்தியா மத்திய ஆசிய உச்சி மாநாட்டில் கஜகஸ்தான் ஜனாதிபதி காசிம் ஜோமெட் பங்கேற்றார். 2014க்கு பிறகு இந்த உறவு புதிய உத்வேகத்தை பெற்றது. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிற்கும் கஜகஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெற்றது. பிரதமர் மோடியும் கஜகஸ்தானுக்கு பயணம் செய்துள்ளார். இது தவிர அரசாங்கத்தின் பல்வேறு அமைச்சர்கள் அவ்வப்போது கஜகஸ்தானுக்கு பயணம் செய்து வராங்க. இரு நாடுகளும் 2016 முதல் ஆண்டுதோறும் கூட்டு இராணுவ பயிற்சிகளை நடத்தி வருது. இதுபோக பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளின் வீடுகளுக்கு நியூஸ் பேப்பர், கேஸ், தண்ணீர் இந்த சப்ளை எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. அதே போல சிலிண்டர்களை இந்திய அதிகாரிகளுக்கு விற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நம் நாடு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கு. இதனால பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாகத்தான் இந்திய தூதரக அதிகாரிகளின் இல்லம் மற்றும் இந்திய தூதரக அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை துண்டிக்கும் வேளையில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கு. இந்த நடவடிக்கைக்கு நம் நாடு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. தூதரகங்களின் சீரான செயல்பாடு, ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் கண்ணியத்தை உறுதி செய்யும் வியன்னா உடன்படிக்கை விதிகளை மீறும் வகையில் இருக்கிறது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கும் பலவீனமான உறவை இன்னும் சிக்கலாக்கும் என்று இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவும் பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கு. அதன்படி டெல்லியில் உள்ள பாகிஸ்தானின் தூதரகத்துக்கான நியூஸ் பேப்பர் சப்ளை எல்லாம் நம் நாடு நிறுத்தியிருக்கு. மேற்கொண்டு பாகிஸ்தான் அடாவடி செய்தால் அதற்கு பதிலடி கொடுக்க நம் நாடும் முழுவீச்சில் தயாராக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதற்காக அதிகமான வரி விதித்து அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஆகஸ்ட் 15 அலாஸ்காவில் சந்தித்து பேச உள்ளனர். இதைத்தான் இப்போ உலக நாடுகள் எல்லாமே உற்று நோக்கியிருக்கு.